வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து அனலிட்டிக்ஸ். இந்த வீடியோ பதிவில் பவர் பாயிண்ட்ல எப்படி ஒரு ரொட்டேட் அனிமேஷன் வித் வீடியோவோட எப்படி ஒரு ஸ்லைடில் ஆட் பண்ணுறது வித் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஈஸி ஸ்டெப்ஸில் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ல இருந்து எப்படி லேர்ன் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். டெக்னிக்கல் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாம் பண்ண ஒரு சரியான சேனலை ரீச் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் வீக்கெண்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்ல காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு blank ஸ்லைட் தேவைப்படுது. ஸோ இந்த டெக்ஸ்ட் எல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஸோ ஐல் delete this. நம்ம வீடியோ இன்சர்ட் பண்ணிக்கலாம். கிளிக் ஆன் இன்சர்ட், கிளிக் ஆன் வீடியோ, கிளிக் ஆன் திஸ் டிவைஸ். உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ தேவைப்பட்டதுன்னா ஐல் போஸ்ட் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். யூ கேன் யூஸ் தட் ஒன். செலக்ட் த வீடியோ அண்ட் கிளிக் ஆன் இன்சர்ட். இந்த வீடியோவை நம்ம ப்ராப்பராக அலைன் பண்ணிக்கலாம். Okay. So now click on video format, click on rotate and select the option flip vertical. நமக்கு இப்போ வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ டெக்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபார் தட் click on insert, select the option text box. I will go with the word welcome. உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்தபடி நீங்கள் எந்த டைட்டில்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ the font style I'll select Calibri. Font size I'll make it 200. ஸோ நம்ம இந்த டெக்ஸ்ட்டை கரெக்டாக அந்த மிடில் போர்ஷன் ஆஃப் த வீடியோக்கு செட் பண்ணிக்கலாம். மேக் த டெக்ஸ்ட் அஸ் போல்ட், கண்ட்ரோல் பி. ஓகே, இப்போ இந்த வீடியோவையும் டெக்ஸ்ட்டையும் நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். ஃபார் தட் ஃபர்ஸ்ட் செலக்ட் த வீடியோ, தென் செலக்ட் த டெக்ஸ்ட். சர்ச்சில் போயிட்டு மர்ஜ் ஷேப்புன்னு டைப் பண்ணிக்கோங்க அண்ட் செலக்ட் த ஆப்ஷன் ஃப்ராக்மெண்ட். இப்போது எஸ்கேப் மேலே கிளிக் பண்ணிவிடுங்க. ரைட் கிளிக் ஆன் யோர் மவுஸ், select the option format video, select the option effects. இப்போ presence-ல போயிட்டு outer the first option select பண்ணிக்கலாம். Transparency should be nil. Blur வந்து பார்த்தீங்கன்னா I'll set to 65. ஓகே, நான் கலர் வந்து white select பண்ணிக்கிறேன். Text color. Done. ஸோ இப்போ playback option போயிட்டு start option மேலே click பண்ணிட்டு select the option in click sequence. இப்போ animation போங்க and click the option animation pane. Select the option with previous. ஓகே, நாம் இப்போ ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்றது ஸ்லைட் ஷோவில் பார்த்துக்கலாம். Stay tuned for more videos. Thank you for watching.